ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு சதர்ன் ரயில்வே ஃபேஸ்புக் போஸ்ட் பார்த்தேன். அதில் ட்ரெயின்ஸ் கேன் ட்ராவல் ஃபாஸ்டர் தென் யூ திங்க்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் ஈவன் புட்ட கமெண்ட். நிறைய பேர் இது சரியாக உணரல இதோட மீனிங். அதாவது இன்னும் நம்ம நிறைய பேர் மென்டலாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பஸ்ஸு, காரு, லாரி, அதே மாதிரி ட்ரெயினும் இங்கே ஓடி வருதுன்னு. மற்றதெல்லாம் ஓடி வருது, இது அப்படி இல்லை. இட் இஸ் ரோலிங் ஆன் ரெயில்ஸ். இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு அதர் ரோட் வெஹிக்கல்ஸ். அதனால தான் அதோட ஸ்பீடை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ரொம்ப அனுபவசாலிங்க தான் அவங்களுக்கு தெரியும் இதை பற்றி. அதர்வைஸ் யூ கேனாட் ஜட்ஜ். இதை நான் ஒரு தடவை ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் மாட்டினதுனால ஐ வாண்ட் டு ஷேர் தட் வித் யூ. இட்ஸ் அ வெரி ஹேரோயிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வாஸ் ஸோ ஸ்டன்டு. அந்த அந்த ஃபீல் எனக்கு 1 month ஆச்சு எனக்கு அந்த ஃபீல் போகிறதுக்கு. எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் ஒருத்தரை போய் பார்க்கணுன்னா, அங்கே பக்கத்துலேயே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, ஆல்பர்ட் தியேட்டர் பஸ் ஸ்டாப்புன்னு. அங்கே இறங்குனா போயிடலாம். எப்பவுமே வண்டி நிற்கிற வண்டி அன்றைக்கி நான் நின்றுட்டுருக்கேன், இறங்குறதுக்கு ரெடியாக நின்றுட்டுருக்கேன். டிரைவர் என்னன்னு தெரியல, கண்டுக்காமல் அப்படியே போய் ரைட்டில் திரும்பிட்டார். கண்டக்டர்கிட்ட சொன்னேன், கண்டக்டர் நான் இங்கே இறங்கணுமே இல்லை. அப்படியா சொல்லிட்டு தாண்டிடுச்சே சொல்லிட்டு, அடுத்த ஸ்டாப்பில் வேணால் இறங்கிக்கலாம் அப்படின்னாரு. நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன், அடுத்த ஸ்டாப் எங்கன்னு பார்த்தா அது திரும்பி ஒரு பிரிட்ஜ் மேலே ஏறி இறங்கி லெஃப்டில் திரும்பி போயிட்டுருக்கு. ஸோ அது போகும்போதே ஐ வாஸ் ட்ரைங் டு மேப் இட், எங்கே போகுது வண்டின்னு பார்த்தா பேரலல் ரோடு. எக்மோர் ஸ்டேஷனுக்கு பேரலாக ஒரு ரோட்டில் போய் திரும்பி நிற்கிது பஸ்ஸு. அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிட்டேன். அங்கேருந்து திருப்பி வரதுக்கு ஒரு பஸ் வைப்பானே, இல்லை ஒரு ஆட்டோ வைப்பானே தேவையில்லாமல் சொல்லிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி வந்துட வேண்டியதான். அப்படி குறுக்க கிராஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரிக்ஷாக்கார்ட்ட கேட்டேன், இந்த மாதிரி எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனோட முன்பக்கம் கேட்டுக்கு என்ட்ரன்ஸ்க்கு நான் போகணும், அந்த பக்கம் எப்படி கிராஸ் பண்ணி போகணும்? இப்படியே போனீங்கன்னா கிராசிங் வரும், நீங்கள் கிராஸ் பண்ணி போகலாம், ஆனால் ஜாக்கிரதை வண்டி வரும் அப்படின்னு. சரிங்க, நீ இதை போய் பெருசாக சொல்கிறாரு இவர். அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன். ஒரு ஹவுசிங் போர்டு மாரி ஒன்று வந்துச்சு. அங்கே சில லேடிஸ்லாம் உட்காந்துருந்தாங்க வாசலில். அவங்ககிட்ட கேட்டேன், இங்கேருந்து எக்மோர் ஃப்ரண்ட் சைட் போகணுங்க, எப்படிங்க நேராக தானேங்க போகணுன்னா? அப்படியே நேராக போனால் கிராஸ் பண்ணிட்டு போகணுங்க, நீங்கள் ஜாக்கிரதை தம்பி, வண்டி வந்துட்டுருக்கோம் அப்படின்னாங்க. என்னது இதை போய் பெருசாக சொல்கிறாங்க இவங்க. நம்ம எத்தனை ரோடை கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சினால சரிங்க சொல்லிட்டு போனேன். போய் பார்த்தா ஐ எம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ லெவல் கிராசிங். நான் எதிர்பார்க்கலங்க லெவல் கிராசிங். நான் ஏதோ ஒரு இது மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு 3 லைன் இருக்குது, ரயில்வே லைன். ஓ, இதுதான் இவங்க சொன்னாங்களா சொல்லிட்டு பெருசாக என்ன பண்ணேன், இட்ஸ் ஆல் ரைட் சொல்லிட்டு லெஃப்டில் பார்த்தேன், ஒன்றும் வண்டி எதுவும் இல்லை. ரைட்டில் பார்த்தேன், ட்ரெயின் எதுவும் வரல. ஏன்னா நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, ட்ரெயின் வரும்போது பேன்னு ஹார்ன் அடிக்கும், இல்லை டடக் 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 அந்த சத்தம் வரும் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். ஒன்றும் இல்லை. கிராஸ் பண்ணதுக்கு மேலே நான் என்ன பண்ணேன், அப்படியே லெஃப்டில் போயிடுவோம், பக்கம் தானே எலும்பூர் ஸ்டேஷன், அப்படி போய் ஸ்டேஷனுக்குள்ளே போய் வெளியில் வந்துடலாம். முதல்ல நடக்க ஆரம்பித்தேன். அதாவது அவுட் சைட் த லைன் தான் நடக்கிறேன்னா, ஆனால் என்னென்னா ஒரு இடத்துல ஒரு மணல் கர்வ் மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், லைனுக்குள்ளேயே இறங்கிட்டேன். லைனுக்குள்ளேயே நடந்து அப்படி போயிட்டுருக்கேன். நான் பாட்டு பேக்கை மாட்டிட்டு போயிட்டே இருக்கேன். அப்போ எதிர்க்க ஒருத்தர் அவர் என்னை பார்த்தோன்னே ஜாடை பண்ணேன், கீழே இறங்கு அப்படின்னு. உடனே நான் என்ன பண்ணேன், டக்குன்னு லைன்லேருந்து வெளியில் திருப்பி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 10 ஸ்டெப்பு வச்சுருப்பேன்னு வைங்களேன். நான் பாட்டு நடந்துட்டுருக்கேன், ஸ்லோவாக அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். ஒரு 10 ஸ்டெப்பு வச்சுருப்பேன். என்னமோ என்னை தாண்டி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். எனக்கு கீழே குனிஞ்சிட்டு நான் பாட்டு நடந்துட்டுருக்கேன். என்னது இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அப்படி திரும்பினா ட்ரெயின் போகுது. ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துருந்தேன், ட்ரெயினாக போகுது அப்படின்னு. சத்தமே இல்லை அப்படின்னு. ஏன்னா ஹார்ன் சத்தம் இல்லை, டடக் டடக் சத்தம் எதுவுமே இல்லை, சைலண்ட்டாக ட்ரெயின் போகுது அப்படின்னு. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு மொல்லமாக டட் 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 ஸ்லோவாக போகுது. அப்புறம் ஹார்ன் அடிக்கிறாங்க, அந்த ஸ்டேஷனில் என்டர் பண்ணோன்னு தான் ஹார்ன் அடிக்கிறாங்க. அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டேன். எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம்,
எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டேன். ட்ரெயின் ஃபுல்லாக போனோன்னே அவர் நமக்கு ஜாடை காமிச்சார், அவருக்கு திரும்பி தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு திரும்பினா பார்த்தா ஆளை காணும். நானும் பார்க்குறேன், இப்போ தானே ட்ரெயின் போச்சு, திரும்பினா இங்கே தான் நடந்து போயிட்டு இருப்பாருன்னு பார்த்தா ஆளை காணும். சரி கிராஸ் பண்ணிட்டாருன்னு பார்த்தா அங்கே வேற யாரும் இருக்காங்களே, இவரை காணும். அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு பேசாமல் இருந்தேன். என்ன பண்ணுறது, எனக்கு இப்படி போகிறதுக்கும் பயம், இப்படி நடந்தாலும் பயம். அப்படியே பேசாமல் நின்றுருந்தேன். எவ்வளோ பெரிய இதில் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுறோம் நம்ம. ஒருத்தர் வந்தார், அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் கிராஸ் பண்ணி போவீங்களா அப்படின்னு. ஆமாம், ஃபஸ்ட் டைம் இன் மை லைஃப் நான் கேட்குறேன், என்னை கொஞ்சம் கிராஸ் பண்ணி விட்றீங்களா அப்படின்னு. அவர் உடனே ஓய்ஸ் வாங்க அப்படின்னு உடனே 2 பக்கம் பார்த்துட்டே போனேன். ஏதாவது கண்ணில் தென்பட்டால் கூட நான் கிராஸ் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி 3 லைன் கிராஸ் பண்ணி ரோடுக்கு வந்தாச்சு. அப்புறம் அப்படியே நடந்து போயிட்டேன். ஈவன் தோ ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு த பர்சன் எவ்ரிதிங், உள்ளுக்குள்ளே அந்த பதட்டம். இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு, மிஸ் ஆயிடுச்சு, ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோமே, இப்படி ஒரு சிஸ்டம் இப்படி ஒன்று ஆயிடுச்சே அப்படின்னு 1 மாதம் கிட்டத்தட்ட ஓடிட்டே இருந்தது மைண்டில். அது அப்போ நான் முடிவு பண்ணேன், இனிமேல் இது லெவல் கிராசிங்கில் வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. முடிவு பண்ணது தான் நல்லா. வெதர் இட் இஸ் லுக்கிங் சிம்பிள், வெதர் இட் இஸ் லுக்கிங் ஈஸி, டஸ் நாட் மேட்டர். ஹியர் ஆஃப்டர்வர்ட்ஸ் இட் இஸ் அ வார்னிங் கிவன் டு மீ, சிவியர் வார்னிங். நான் வச்சு பாருங்கள், ரிக்ஷாக்காரர் ஒருத்தர் வார்னிங் கொடுத்தாரு, அந்த லேடிஸ் வார்னிங் கொடுத்தாங்க. இதை தாண்டி நான் வந்து சின்ன மிஸ்டேக் பண்ணேன். அந்த 3வது ஒருத்தர் வந்தவர் தான் என்னை உடனே கீழே இறங்குனார். 3 வார்னிங் எனக்கு கொடுத்து, அதனால் இது ஒரு பெரிய வார்னிங் நமக்கு. இந்த மாதிரி லெவல் கிராசிங் நான் கிராஸ் பண்ணக்கூடாது, வாட் எவர் ஹேப்பன்ஸ். பல வருஷம் கழித்து ஒரு இடத்துக்கு நான் போகிறேன். அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, யார் மேலே ஏரியாலாம் இறங்குறது, இங்கே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா லெவல் கிராசிங் வருது, ஜஸ்ட் 2 லைன் தான், அப்படியே கிராஸ் பண்ணி போனால் முடிஞ்சுது. நான் மாட்டேன். அவங்களாம் சிரிக்கிறாங்க, இன்னும் இப்படி பயப்படுறீங்க, மாட்டவே மாட்டேன். நாட் ஓன்லி தட், மை மதர் இஸ் வித் மீ, ஐ கேனாட் ஆஸ்க் ஹர் டு டூ திஸ். நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது, ஸ்கூல் காலேஜ் படிக்கிற வயசில் நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரும்போது எங்களை கூட்டு வந்த கசின்ஸ் வந்து எங்களை லெவல் கிராசிங்கில் தான் கிராஸ் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. அப்போவே எங்கள் அம்மா சொன்னாங்க, லெவல் கிராசிங் கூட்டுறக்கூடாதுப்பா, தப்பு பண்ணிட்டீங்க. ஏதோ ஞாபகத்தில் நாங்களாம் கூடவே வந்துட்டோம். பட் அது பயங்கரமான ரிஸ்க்கு. அதனால தான் திருப்பி இந்த ரயில்வே போடுறாங்க. கரெக்டு, எவ்வளோ பேர் நீங்கள் ஆளாக இருந்தாலும் சரி, அதுவும் நைட் டைமில் எனக்கு கிராஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க என் கசின்ஸ். அது பெரிய தப்பு. யூ கேன் நெவர் ஜட்ஜ் ஹவு ஃபாஸ்ட் த ட்ரெயின் இஸ் கம்மிங். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டேஷன் அங்கே எப்படி தெரியுமா, இட் இஸ் நாட் அ டெர்மினல், அது பாசிங் ஸ்டேஷன். நான் வந்து என்ன பண்ணேன், மேலே ஏறி இறங்கி நின்றுந்தேன். அப்போ ட்ரெயின் போகுது பாருங்க, ஒரு ஹார்ன் தெரியுது, அவ்வளோதான். ஒரு ஹார்ன் சத்தம், அவ்வளோதான், முடியுது. ட்ரெயின் போயிடுச்சு. see the speed in which the train is traveling. அவன் குறுக்க யாரும் நின்னான்னா இன்னும் பிரேக்காக போட முடியும்? ட்ரெயினில் இந்த மாதிரிலாம் பிரேக் போட முடியாது, ஒரே அடிதான். இன்ஃபேக்ட் நான் சொன்னேன் எக்மோரில், அந்த ட்ரெயின் வந்து பார்க்குறதுக்கு ஸ்லோவாக அப்படி போகிற மாதிரி இருக்குது, ஆனால் அதோட இம்பேக்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஃபிசிக்ஸில் படித்தோம்ல, மொமெண்டம்னு, ஒரே தட்டு முடிஞ்சுது. ஸோ அப்போ நான் வந்து முடிவு பண்ணது தான், யார் எவ்வளோ கிண்டல் பண்ணாலும் சரி, நான் வந்து ஐ வில் நாட் கிராஸ் லெவல் கிராசிங் அப்படின்னு ஒரு வார்னிங் நல்லா கொடுத்தாச்சு, போதும் அப்படின்னு. இதேமாரி இன்னொன்று இருக்குது, ஐ வாண்ட் ஷேர் தட் ஆல்சோ. அதேமாதிரி இன்னொன்று, ட்ரெயின்லேருந்து இறங்கி ஏறுறது, அதுவும் ஒரு கெட்ட பழக்கம், அதுவும் ஈக்குவலி டேஞ்சரஸ். பொதுவாக நான் வந்து இறங்கவே மாட்டேன் இந்த வேலையை. அவனை எப்போனா ஒரே ஒரு தடவை இறங்கினேன். எப்படின்னா, எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார், அவர் டெஃபினட்டாக சொன்னார், இங்கே நிற்கும்பான்னாரு. அடங்கி எல்லாம் பேசிக்கும் போது நான் என்ன பண்ணேன், அந்த டோர்கிட்டே நின்றுட்டே இருந்தேன். அதே மாதிரி அவர் என்ன பண்ணார், பேசிட்டே இருந்தார், சிக்னல் போட்டான்பா அப்படின்னாரு. உடனே என்ன பண்ணேன், டபால் ஏறிட்டேன். அப்போ தான் கவனித்தேன், சிக்னல் போட்டாச்சுன்னு சொன்ன உடனே எப்படி பீப்புள் வந்து ரஷ் பண்ணுறாங்கன்னு. அதாவது அங்கங்கே நின்றுட்டு பேசிட்டு இருக்காங்க சில ஆம்பளைங்க, அவங்கெல்லாம் வேகமாக வந்து தே க்ரௌடிங் அரௌண்ட் த டோர். அப்புறம் மாட்டினோன்னா அவங்க முதல்ல ஏறிடுவாங்க, நம்ம ரன்னிங்கில் ஏறுற மாதிரி ஆகிடும். அதனால் நான் அப்படி நடந்தேன்னா
ஐ திங்க் அதே ட்ரிப் தான் நினைக்கிறேன். அதே ட்ரிப்பில் மதுரை மதுரை ஜங்ஷனு ரொம்ப நேரம் நிற்கும்னு சொல்லிட்டு இறங்குனாங்க. நானும் இறங்குனேன். அப்படி நடந்து கொஞ்சம் தூரம் போன அப்புறம் ஒரு 10 அடி 20 அடி தாண்டின அப்புறம் பூரி வச்சுருந்தார். உடனே பூரி வாங்கிட்டு எவ்வளோ ஏதுன்னு கேட்டு அவன் பேக் பண்ணியிருந்தான். அவன் பேக் பண்ணும்போது கிட்டத்தட்ட அந்த மசாலா அவனுக்கு பத்தலை. என்னப்பா மசாலா தீந்து போச்சு சாருங்களா, நெய்யாதுன்னு சொல்லி ஏதோ ஒன்று பேக் பண்ணுன்னு பேசிட்டு இருக்கோம். நான் மாமா, நான், எங்கள் அப்பா நிற்கிறாரு, எங்கள் சித்தப்பா. சித்தப்பா தான் இருக்கல டாலஸ்ட். அவர் அப்படி பார்த்தவர் டக்குன்னு சிக்னல் போட்டாச்சுப்பா இல்லை. நான்ல சிக்னலா எங்கே இது தேடிட்டு இருக்கேண்ணா. மற்றவங்களாம் கண்ணு மறைச்சிக்க எனக்கு தெரியல. சிக்னலா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அது திருமணம் பாருங்க. ட்ரெயின் வந்து ஸ்லைட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஐ நோட்டிஸ் இட் ஸ்லைட்டாக இது ஸ்டார்டட் மூவிங். ஐயோ மூவ் ஆகுதுன்னு சொல்லி வேகமாக என்ன பண்ணேன், எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தவர் டக்குன்னு ஏறிட்டாரு. நான் என்ன பண்ணேன், அப்படியே பிடிச்சி ஏறிட்டேன் ஒரு இம்பல்ஸில் மூவிங்க. பின்னாடி எங்கள் அப்பா வேஷ்டி கட்டியிருக்காரு வேற, டக்குன்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, ஏறிட்டார். சித்தப்பா வந்து ஹைட்டு, அவருக்கு தெரியும் இதெல்லாம். அவர் டக்குன்னு மேலே ஏறிட்டார். ஏறணுன்னா அப்படியே நகர ஆரம்பிக்குது ட்ரெயின். உங்களுக்கு தெரியும் எப்படி ட்ரெயின் மூவ் ஆகணும். நீங்கள் அவன் ஓடி வரான் பாவம், பூரி விற்கிறவன். ஐயா காசு காசுன்னு. உடனே அவர் சித்தப்பா வந்து 105 ரூபாய்க்கு பதிலாக 110 ரூபா இந்தா வச்சுக்கோ பெருக்காயை கொடுத்துட்டாரு. பாவம் வாங்கிட்டு போயிட்டாரு. சில அதில் ஒரு கிட்டத்தட்ட 4 பூரியோ 5 பூரியோ மசாலா இல்லாமல் இருந்தது. ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரெயினில் மூவிங்கில் ஏறியிருக்கேன். இட்ஸ் நாட் குட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் மனசுக்குள்ள. நான் அம்மாட்ட சொன்னேன், நான் எதிர்பார்க்கல, நிறைய டைம் இருக்குன்னு சொன்னாங்க, நான் இறங்கினேன். எல்லாருமே ரன்னிங்கில் ஏறிடுவோம் நாங்கள். உடனே அம்மாவுக்கும் பயம் வந்துருச்சு. ஒரு 2 ஸ்டேஷன் தள்ளி நின்றுச்சு திருப்பி ட்ரெயின். எங்கள் அப்பா அடங்கி போய் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வாங்கினாரு. அடங்க மாட்டேன்ட்டு. நான் அடங்க மாட்டேன் இந்த மாதிரி. என்னடா இதுக்கு போய் பயப்படுறேன்னு. நான் அடங்க மாட்டேன். அப்புறம் எல்லாம் கிண்டல் பண்ணியிருந்தாங்க, பயப்படுறான்னு. யார் என்ன கிண்டல் பண்ணாலும் சரி, நான் அடங்க மாட்டேன். வேணும்னா அந்த ஆள் வருவான், வந்தோடனே காசு கொடுத்தா கொடுக்க போகிறான், அடங்கி போயெல்லாம் வாங்கிட்டு இருக்க மாட்டேன். அப்புறம் அதே மாதிரி இந்த ஆள் வந்தான், வாங்கினோம். எங்கள் அம்மாவும் சொல்லிட்டாங்க அடங்காதேன்னு. ஒரு தடவை பார்த்துட்டு இல்லை, திருப்பி அடங்காதேன்னு. பஸ்ஸில் ரன்னிங் ஏறும் போதே சில இந்த பிரச்சனை வரும், உங்களுக்கு தெரியுமா? இப்போ நான் வந்து ஆஃபீஸ் போகும்போது வந்து மந்தவெளி டெர்மினஸ்லேருந்து பஸ்ஸில் ஏறுவோம். ஸோ அந்த பஸ்ஸுக்கிட்ட நடக்க நடக்க லைட்டாக மூவ் ஆகும். ஆனால் இப்போ டிரைவருக்கு தெரியும், சில பேர் அப்படியே வருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப ஸ்லோவாக நகர்த்திட்டே இருப்பார். அது தெரியும், நான் இது பஸ்ஸு டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொருத்தராக வந்து ஏறுவோம். அப்புறம் அவர் அப்படியே டெப்போ விட்டு வெளியில் போவார். டெப்போ தாண்டின அப்புறம் ஏறுனா டிரைவருக்கும் கோவம் வந்துடும். ஸ்பீட் பிக்கப் பண்ணுற டைம் அது. ட்ரெயினில் யார் இருக்கா, நம்ம ஒரு கோச்சில் இருக்கோம் அவ்வளோதானே. டிரைவர் என்ன பின்னாடி பார்த்துட்டு இருக்க போகிறாரு. ஸோ இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். But still there are many people who are trying to do this out of habit without realizing the danger. ஸோ அது வந்து எனக்கு ஒரு வார்னிங் மாதிரி தான் நடத்துவேன். அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஏதாவது நடக்குதுன்னு வச்சுங்க, அது கேள்விப்பட்டேன்னா நான் வந்து அதை வார்னிங்காக எடுத்துப்பேன், அந்த மாதிரி நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படின்னு. ஐ வில் டெல் யூ, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சொந்தக்காரர், அவருக்கு கல்யாணம். எல்லாருமே கல்யாணத்துக்கு கிளம்பிட்டாங்க. அப்போது அந்த கல்யாண பையன் சொன்னார், நான் சில வேலைகள்லாம் இருக்குது, முடிச்சுட்டு நான் கரெக்டாக முந்தின நாள் நான் ட்ரெயினில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் மாப்பிள்ளை, அதனால் அவர் சொல்கிறாரு. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, சரி நீ பாட்டு வந்துடு. அவர் ஆஸ் யூஷுவல் இந்த பரபரப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, கல்யாணம் அப்படின்னா சில வேலைகள்லாம் இருக்குது, அதை கொஞ்சம் முடிச்சு எல்லாம் பண்ணி வேக பேக்கப் பண்ணி எல்லாம் பண்ணி அவர் கிளம்பும் போது ட்ரெயின் மாறிட்டார். அவர் எந்த ட்ரெயினில் இருக்கணுமோ அது மேலே தவறி பக்கத்து பிளாட்ஃபார்மில் போய் ஏதோ ஏறிட்டார். ட்ரெயின் கிளம்புனோன்னு தான் ஹீ ரியலைஸ்ட். கேஷுவலாக அதை பேசியிருக்காரு, இது இல்லைங்க இந்த ட்ரெயின்னு. ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆகிட்டார். ஐயோ இதுன்னு தப்பான ட்ரெயினா. அவருக்கு என்ன தோணிருக்கு, கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பியாச்சு. எப்பவுமே கோயம்புத்தூர்லேருந்து கிளம்ப ட்ரெயின் வந்து வட கோயம்புத்தூர் வரும்போது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும், ஸ்லோ டவுன் ஆகிட்டு பிக்கப் ஆகும்.
அது ஏதோ ஒரு இதுக்காக அவர் ரெகுலராக அந்த மாதிரி பண்ணதுன்னா இவர் என்ன பண்ணியிருக்காரு ஐடியா, கொஞ்சம் செய்வோம், வடகோயம்புத்தூர் வரும்போது ஸ்லோ டவுன் பண்ணும்போது இறங்கிடுவோம் அப்படியே ரன்னிங்கில். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த எமர்ஜென்சி செயினை பிடிச்சி இழுத்தா வண்டி நிற்கும். ஃபைன் கேட்பாங்க, பரவாயில்ல நான் ஃபைனை கட்டிடுறேன், ஃபைனை கொடுத்தா முடிஞ்சுது வேலை. அது மேலே அவர் என்ன பண்ணியிருக்காரு, வடகோயம்புத்தூர் ஸ்டேஷனில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணும்போது அந்த சூட் கேஸை வந்து தூக்கி போட்டார் முதல்ல பிளாட்ஃபார்மில். தூக்கி போட்டேன்னா அடுத்தது இவரும் குதிச்சார். தேர் இஸ் அ பிக் டிஃபரன்ஸ் ஜம்பிங் அவுட் ஆஃப் அ பஸ், ஜம்பிங் அவுட் ஆஃப் அ ட்ரெயின். நீங்கள் எத்தனை பேர் ஃபீல் பண்ணீங்கன்னு தெரியல. அந்த ட்ரெயின் டோர் கிட்ட உங்களை ஒரு மாதிரி பிடிச்சி இழுக்கும், இந்த காற்று வந்து உங்களை உள்ள தள்ளும், சில விஷயம் உங்களை ஸ்டக் பண்ணும், ரெண்டுமே நடக்கும் அங்கே. இவர் என்ன நினச்சாரு, நின்றுட்டு இருக்க ட்ரெயின்லேருந்து நீங்கள் குதிச்சா ஜம்னு போய் குதிக்கலாம் அந்த பிளாட்ஃபார்மில், இது ஓடுற ட்ரெயின். அப்படியே ஒரு இது பண்ணி ஜம்ப் அடிச்சாரு பாருங்க, அந்த காற்றுல அடித்து நடுவில் வந்துட்டேன். ட்ரெயினுக்கும் பிளாட்ஃபார்ம் நடுவில் கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய் விழுந்து ஹி வாஸ் பேட்லி டேமேஜ். நினச்சி பாருங்க, கல்யாண மாப்பிள்ளை என்ன ஆளை காணோன்னு சொல்லும் போது நியூஸ் வருது, ஹி பாஸ்ட் அவே, ஆக்சிடென்ட், அதுவும் ரயில்வே ஸ்டேஷன். அப்போது அதை பற்றி எங்ககிட்ட சொல்லும் போது எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, ரொம்ப ஜாகிரதையாக வேண்டாம், இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணக்கூடாது. ஒரு இது மாதிரி நினச்சிட்டு இந்த குதிச்சிடலாம், மூவ் பண்ணிடலாம், அந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது, ரொம்ப ஆபத்து, இப்படி ஆயிடுச்சு பாருன்னு. ஸோ அது ஒரு பயங்கரமான இன்சிடெண்ட். இப்போ பாருங்க, ஏதோ ஒரு எக்ஸ்பிரஸில் சவுத்தில் தான் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து வாந்தி வர மாதிரி இருந்திருக்கு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, வாஷ் மிஷின் கிட்ட போயிட்டு கதவை திறந்து வச்சுருக்காங்க, திறந்துட்டு உட்காந்துருக்காங்க போல, உட்காந்து அப்படியே வாந்தி எடுத்துக்கலாங்க. பொதுவாகவே நீங்கள் வாந்தி எடுக்கும் போது யாரோ ஒருத்தர் உங்களை பிடிச்சிக்கணும், இல்லைன்னா நம்மளை அறியாமல் தள்ளிடும். சும்மா இருக்கிற நேரத்துலையே ட்ரெயினில் ஓடுற ட்ரெயினில் உட்காந்து இவங்க என்னமோ ட்ரை பண்ணியிருக்காங்க உட்காந்து, அது என்ன பண்ணிடுச்சு, அப்படியே சக் பண்ணி வெளியில் தள்ளிடுச்சு ஆளை. ஷீ பாஸ்ட் அவே. ரீசன்ட் நியூஸ். ஒரு இதுக்காக நான் சொல்கிறேன், ராமேஸ்வரத்துலேருந்து நாங்கள் வந்துட்டுருக்கோம். ராமேஸ்வரம் தாண்டி ஒரு பிரிட்ஜு வரும் தெரியும் இல்லையா, பாம்பன் பிரிட்ஜ் எல்லாம், அதை தாண்டி தான் ட்ரெயின் வந்து லேண்டுக்கு வரும். ஸோ ஸ்லோவாக வண்டி வந்துட்டுருக்கு. அப்புறம் பார்த்தா வண்டி நிறுத்திட்டாங்க. ஒரு 1/2 hour மேலே நின்றுது. ஏன் நிறுத்தினாங்கன்னு தெரில. எங்கள் ட்ரெயினில் வந்து அடுத்த நாள் நியூஸில் என்ன கேள்விப்பட்டோம்னா, ட்ராக் எதுவும் சரியில்லை, அதை ரிப்பேர் பண்ணி தான் திருப்பி விட்டாங்கன்னு. கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் நியூஸ் வந்து அதேமாரி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் வந்து நிறுத்திட்டாங்க. நின்று பிக்கப் ஆச்சு. என்ன விஷயம்னு பார்த்தா, ஒரு லேடி 65-70 வயசு உள்ள ஒரு லேடி வந்து அந்த பிரிட்ஜை தாண்டுற டைமில் தான் நான் வந்து டாய்லெட் போகணுன்னு போயிருக்காங்க. ஏதோ ஞாபகத்தில் டாய்லெட் போகும்போது என்ன அவங்கள அறியாமல் என்ன பண்ணாங்க, நேராக போய் டோர் இருக்குது பார்த்தீங்களா, டோரை திறந்து அப்படியே உள்ளே போயிருக்காங்க. அதாவது டோரை திறந்து வெளியில் வாக் பண்ணிட்டாங்க, டோரை திறந்து அப்படியே விழுந்தவங்க கீழே தண்ணியில் விழுந்துட்டாங்க. அப்படியே அந்த பாம்பன் பிரிட்ஜ் இருக்கிற இடத்துல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு பின்னாடி யாரும் வந்து செக் பண்ணியிருக்காங்க, டாய்லெட் போயிட்டாங்களான்னு பார்த்தா காணும். இங்கே பார்த்து யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு செயினை பிடிச்சி இழுத்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இவங்களோட நேரம் இங்கே இருந்தாங்கங்க, எங்கே போனாங்கன்னு தெரியலையே. அப்போ ஒரே கெஸ் தான், என்னன்னு தெரியலையே, டாய்லெட்டில் போக வேண்டியிருக்கு, இங்கேயும் இல்லை, விழுந்துட்டாங்களா, ஏன் போனாங்க ஒன்றும் புரியல சொல்லிட்டு உடனே அங்கே ரயில்வே ஸ்டாஃப் சில பேர்லாம் சேர்ந்து இங்கே பேக்கில் போய் பார்த்தாங்களாம், எங்கேயாவது விழுந்துருக்காங்களா லேண்டில். அப்படியே ட்ராக் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு போயிருக்காங்க. கடைசியில் பார்த்தா அந்த பாம்பன் பிரிட்ஜ் கிட்ட இது இருக்க கடல், அங்கே நின்றுட்டு இருக்காங்களாம், பேசாமல் பருதாமல் நின்றுட்டு இருக்காங்களாம். நைட்டு 7:30 மணியோ 7:45 மணிக்கு. அவங்க என்னென்ன புரியலையா, ஏதோ விழுந்து எழுந்துச்சு நின்றுட்டாங்க, ஆனால் என்னென்ன புரியல, சுற்றியும் தண்ணியாக இருக்கா என்னன்னு தெரியல. அப்புறம் இவங்க போய் பிடிச்சிருக்காங்க, என்னங்க இதுன்னு தெரில, டாய்லெட் போகலான்னு சொல்லி கதவை திறந்துட்டு உள்ளே போனேன், விழுந்துட்டேன். அப்புறம் தான் என்ன சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, டாய்லெட் போகிறது போல இவங்க லெஃப்டில் டோரை திறந்து உள்ளே போயிட்டாங்க, அதான் பிரச்சனை. பட் பை காட்ஸ் கிரேஸ் ஷி வாஸ் நாட் பேட்லி ஹர்ட், ஷி வாஸ் வேறு எதுவும் ஆகலை. அது ரொம்ப அபூர்வம் அது மாதிரி ஆனது.
ஸோ இதையும் சொல்லுவாங்க இந்த மாதிரி. அதனால தான் சில பேர் சொல்லுவாங்க, தூக்க காலத்தில் நிறைய பேர் போவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நைட் ட்ரெயினில் போயிட்டு இருப்போம். எங்கள் அப்பாவே போவார், சொன்னால் கேட்க மாட்டார். கூட வரேன்னு சொன்னால் அதான் கூடலாம் ஒன்று நீ வரேன்னு தேவையில்லைன்னு. அது ஒரு காம்ப்ளெக்ஸ். என்ன பண்ணுவாரு, போய் ஆடிட்டே போவார். ஏற்கனவே ட்ரெயின் ஆடிட்டே தூக்க கலக்கம் வேறு இருக்கும் அவங்களுக்கு. தூக்க கலக்கத்தோடயே போவாங்க. அந்த தூக்க கலக்கத்தில் தான் டேஞ்சர் வந்து இந்த மாதிரிலாம் ஆகும். எங்கே போய் நம்ம டோரை திறப்போம்னு கூட தெரியாது. அந்த மாதிரி தான் அந்த லேடிஸ்க்கு ஆகிருக்கு. அதனால எப்பவுமே ஒருத்தர் கூட வர்றது பெட்டர். மிடில் ஏஜ் பீப்புள் ஓரளவு. ஸோ இது வந்துலாம் எனக்கு ஞாபகம் வருது. சில சமயம் மற்றவங்கள பற்றி நம்ம படிக்கும்போது லெசன் மாரி நம்ம எடுத்துக்கணும், வார்னிங் மாரி. அவங்களுக்கு தானே நடந்தது, நமக்கு அந்த மாதிரிலாம் ஆகாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது ஒரு லெசன் ஃபார் யூ. எய்தர் யூ லேர்ன் ஆர் யூ ஹேவ் டு அண்டர்கோ தட் எக்ஸ்பீரியன்ஸ் அகெயின். தட் இஸ் டூ டேஞ்சரஸ். டோன்ட் ட்ரை தட். இது சொல்லும்போது எனக்கு இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது. எங்கள் அப்பா சொல்லிட்டு தமாஷ் பண்ணுவார். எங்கள் அப்பா காலேஜ் படிக்கிற காலத்தில் எலக்ட்ரிக் ட்ரெயினில் எல்லாம் போவாங்களாம். அப்போது எல்லாருமே எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகும்போது அதில் ஒருத்தர் மாத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டைல். நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அதனால் அந்த ட்ரெயின் மூவ் ஆன அப்புறம் தான் ஐயா அப்படி நடந்து போய் ஏறுவார். எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்து ஓரளவு சில பேர் செய்வாங்க, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ரெகுலராக செய்வார் அவர், ஸ்டண்ட். எப்படி காலேஜ் பசங்க வந்து பஸ்ஸு வந்து நகர்ந்த அப்புறம் தான் ஏறுவாங்க, அந்த மாதிரி இவர் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஒரு நாள் என்ன இருக்கு பாவம், அவர் அதே மாதிரி ஏறும்போது தட்டிக்கு விழுந்து, ஸ்டேஷன்லேயே விழுந்து, அப்புறம் விழுந்து அடிபட்டு படுதாமல் கிடந்தாராம். ஸோ எல்லாரும் பசங்களாம் பார்த்து சிரிச்சிருந்தாங்களாம், தேவையாது எனக்கு இந்த ஸ்டண்ட்டு தேவையா அப்படின்னு. அதுலேருந்து அவர் இந்த ஸ்டண்ட்டு பண்ணுறது இல்லை. எங்கள் அப்பா சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஸ்டண்ட்டு நினைக்கிறவங்க, ஸ்டைல் நினைக்கிறவங்க, ஓவர் கான்ஃபிடென்ஸ், இதெல்லாம் இருக்குது. பட் ட்ரெயின் இஸ் சச் அ டேஞ்சரஸ் திங். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் அ ட்ரெயின். அதுக்கு தான் ஐ லைக் தட் லைன். ஏன்னா அதை நானே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன்.